வார்த்தையின் ஆற்றல் வெளிப்பட்டு வெளிச்சம் கட்டளையிட்டு ஒளி காணும் உலகை ஆண்டவர் உருவாக்கினார் என்பது திருமறை உண்மை. வெளிச்சக்கீற்று வானில் பரவியதும் மண்டி கிடந்த இருள் விலகி புதிய விடியலை சந்திக்கும் ரம்யமாய் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் உலகம் போல் ஆன்மீக இருளகற்றி இருதய கூட்டுக்குள் மீட்பின் ஒளியேற்ற வந்த ஆண்டவரின் அருள்மகனார் இயேசு கிறிஸ்து காட்டிய ஊழிய பாதையில் உள்ளொளி பெற்ற நம் தந்தை பேராயர் மெய்யொளியை உலகிற்கு காட்ட வேண்டி உளமாற தன்னை அர்ப்பணித்த வயது 28, அதாவது விடலை வயது 16. இன்று அவருக்கு 88. நம் எண்ணங்களிலிருந்து மறையாமல் அழியாமல் காற்றடித்தும் புயல் மோதியும் அணையாமல் நம் இதய சிம்மாசனத்தில் இன்முகமாய் பிரகாசிப்பவர் நம் தந்தை பேராயர். பள்ளி பருவத்தில் துள்ளி ஓடி பனையேறி விளையாடி ஆரவாரமாய் கொண்டாடி பனையுச்சியை எட்டி பிடித்த நொடி அவர் கரத்தை இறைக்கரம் பிடிக்க அவர் பணிக்காய் இவர் துடிக்க அன்றிலிருந்து நிகழ்ந்தவை அனைத்தையும் சரித்திரமாய் படிக்க சாத்திரங்களை தூக்கி எறிந்து சாதித்தவர் நம் பேராயர். இளம் ஊழியராய் நல்ல நண்பராய் இறையியலாளராய் இனிய போதகராய் குடும்ப தலைவராய் புரட்சி சிந்தனையாளராய் அதற்கான வழிகாட்டியாய் புதுமை செயல்படுத்துபவராய் கிறிஸ்தவத்தின் ஒப்பற்ற தலைவராய் பேராயராய் பேராயருக்கெல்லாம் பேராயராய் தந்தை பேராயராய் பன்முக பரிமாணம் மிளரும் ஐயாவை போல் ஒருவர் இனியும் பிறந்து வர செல்லும் காலம் முழுமைக்கும் இந்திய திருச்சபைகளின் இணையற்ற ஊழியர் நம் பேராயர். வலப்புற வகிடு வட்ட வடிவ கண்ணாடி சராசரி உயரம் சட்டென இழுக்கும் முக வசீகரம் எளிய உடை இயல்பான நடை சீரான சிரிப்பு நிகரற்ற நகைச்சுவை உணர்வு தடையில்லா பேச்சாற்றல் பாமரனுக்கும் விளங்கும் வட்டார மொழிநடை வரம்பில்லா அன்பிதயம் வழிந்தோடும் இரக்க குணம் கபடற்ற கண்கள் களங்கமில்லா கைகள் உதவிடும் உணர்வுள்ள உயர்ந்த உள்ளம் வருங்கால உலகை தற்காலமே காணும் வரம் விரிந்திடும் உலகை தன்னுள் அடக்கும் நயம் இறையை மேலாகவும் பிறரை அடுத்ததாகவும் தன்னை கீழாகவும் அடையாளங்காட்டிய மனிதருள் மா மனிதரானவர் நம் பேராயர். மனுவேல் உபதேசியாரின் மகன், 12 பிள்ளைகளில் ஒருவர், மனமொற்றி மங்களத்தை கைபிடித்தவர், மதிப்பான குடும்ப தலைவர், கதிர் மதி என ஈரொளிக்கு தந்தையானவர், கனம் பெற்ற மருமக்களின் கனத்திற்குரியவர், பேர மக்களின் பாசத்திற்கு பணிந்து நின்ற பெரியவர், பேராய ஆளுமையாய் பேராயர் கதிரொளியை ஈசியையின் முதல் பெண் பேராயராக்கி புதுமை புகுத்தியவர். கல்லின் மேல் சபை கட்ட கற்பாறை பேதுருவிடம் திறவுகோல் என்பது 1ஆம் நூற்றாண்டு. கரைபடியா பேராயரிடம் திறவுகோல் என்பது 21ஆம் நூற்றாண்டு. பேதுரு பெற்ற திறவுகோல் கப்பலேறி கண்டம் கடந்து நாட்டில் நகர்ந்து கிராமங்களில் கலந்து பணிக்களம் கண்டு திருச்சபை நிறுவி மக்களுள் மருவி பாரதம் கண்டு தமிழகம் வந்து தகுதியான இடம் தேடி பேராயரின் தரிசன கைகளில் தங்கியதும் ஆத்தும அறுவடைக்காய் நற்செய்தி பரப்பி சபை நாட்டும் வித்தை காட்டி விழி விரித்து புருவம் உயர்த்த வைத்த நம் பேராயர் இந்திய கிறிஸ்தவத்தின் புனித பேதுருவாக பவுல் அடிகளாக அடையாளமானார். சபையில்லா கிராமமும் நகரமும் இருந்திடலாகாதென சபை பணியோடு இணைந்த அருட்பணியில் கபடற்ற மக்கள் கூட்டம் நற்செய்தி கேட்டிட வேண்டுமென கனவிலேயும் தரிசித்து உறக்கத்திலேயும் உருகொடுத்து கண்டிராத ஊர்களுக்கு சிந்தையாலும் பயணித்து வசனம் விதைத்து வரம்புகள் கடந்து சமுதாய கட்டுகள் கட்டவிழ்த்து அடிமை விலங்கொடித்து சமூக நீதி கட்டுவித்து ஐயம்மம் அருளி நிருபம் நிறுவி கணக்கில்லா சபைகளென கனவுகளை கருத்தரித்து கதிரவன் செல்லுமிடமெல்லாம் சிலாகித்து பயணித்து இடைநில்லாமல் கதிரோன் கதிர்போல் நற்செய்தி பரப்பி சபைகள் செதுக்கும் கடமை சிற்பியாய் களம் கண்டவர் நம் பேராயர். சொல் கேட்க சுமை தூக்க தன் புகழ் பாட மக்கள் சேர்ந்தால் செல்வம் சேர்த்து செல்வாக்கு பெருக்கி செம்மை பிறண்டு செருக்கேற்றி சினங்காட்டி வேடமிட்டு வேஷம் கலைத்து செறிவில்லா புகழ் தேடி நேர்மை தவறி லட்சியம் இழந்து பகல் கொள்ளை அரங்கேற்றி பெண் பித்தம் பிடித்து பாழாகி போனோர் பலருண்டு. ஆனால் நமது பேராயர் சுயநலம் துறந்து சுத்தம் நடப்பித்து சுதந்திரத்திற்கும் எல்லையிட்டு சுகம் வெறுத்து சொந்தம் அகன்று சமநிலை காத்து சத்தியத்தில் நடந்து சகலமும் இழந்து சபைகளுக்கு பகிர்ந்து சாய்ந்திடா வழி கண்டு சக்கரமாய் சுழன்று
சர்க்கரையாய் தித்தித்து தம் சரீரத்தை சௌக்கியம் மறக்கச் செய்ததால் பிடித்தது பித்தம். எம் பேராயருக்கு பிடித்த பித்தம், அது என் பித்தம். 30 சபைகள் கொண்ட சுவிசேட சபையை முன்னேற்றி காட்ட மூளைக்குள் ஏற்றிக்கொண்ட என் பித்தம். ஒரு விரல் உயர்த்தி ஜெபித்தால் 100 சபை வேண்டும் என்றும், 2 விரலுக்கு 200 என்றும், 5க்கு 500 என்றும், பின் 1000 என்றும் ஆண்டவரிடமே வம்பிழுத்த என் பித்தம். 1000ஐ 2000 ஆக்கி, அதை 5000 ஆக்கி, அகல கடந்து 10,000 சபைகளென சாதிக்கும் என் பித்தம். நிறுத்தினாரா? முடித்தாரா? இல்லை. மாபெரும் லக்கை நிறுவி 1,00,000 திருச்சபைகளை இந்தியாவில் கட்டிட, 1 கோடி ஆத்துமாக்களை சபைகளில் சேர்த்திட ஒரு நொடியும் அசராமல் உழைத்திட்ட என் பித்தம். சபை நாட்டும் பேராயரின் எண் ஜாலத்தை நம் எண்ணங்களில் தொடுத்து, தோளில் சுமந்து, சிரமதிலேற்றி, இதயத்தில் பொறித்து, குருதியில் கரைத்து, எலும்புகளில் எழுதி, இறைப்பாதத்தில் ஆற்றல் பெற்று சிலிர்த்திடும் எண்ணம் பெற பேராயரின் தரிசனத்தை தலையில் சுமக்கும் பாக்கியம் பெற்றோம். பித்தம் கொண்டோம், பிரகாசம் அடைந்தோம். 1993 பிப்ரவரி 14 அகிலம் வாழ்த்தும் ஈசியின் முதல் பேராயராய் வரலாற்றில் பதித்து, அடுத்த கட்ட அதிர்வலையை அமைதியாய் அரங்கேற்றி, இன்முக தலைமைத்துவத்தின் தலை சிறந்த தாக்கம் ஏற்படுத்தி, முதன்மை பேராயராய், முன்னணி பேராயராய், முக்கிய பேராயராய், முழுமை பேராயராய், மூத்த பேராயராய், 3 தசாப்தம் என 30 வருட பேராயர் என சகாப்தம் படைத்த நம் பேராயருக்கு தந்தை பேராயர் என்பதை தவிர்த்து வேறு பட்டம் பொருந்தவில்லை. நலிந்தோருக்கு நம்பிக்கை, தள்ளப்பட்டோருக்கு தகப்பன், நறுங்குண்டோரின் நண்பர், தடுமாறுவோருக்கு தலகர்த்தர், உயரமில்லாதோர்க்கும் உபகாரமற்றோர்க்கும் உயரங்கள் அமைத்தவர், விளிம்பு நிலையோர்க்கு சமநிலை மேடை அமைத்தவர், மால்டோ மக்களுள் மால்டோ பேராயரை ஏற்படுத்தியவர், வாகிரி மக்களும் வசதி அடைய வளர்த்தெடுத்தவர், வீடற்றோர்க்கு கட்டி வழங்கியவர், பாதிப்படைந்தோர்க்கு பாதுகாப்பானவர், பேராயங்களை உருவாக்கி பேராயர்களை திருநிலைப்படுத்தியவர், ஆளுமைகளையும் அதிகாரங்களையும் வரைமுறைப்படுத்தியவர். காலச்சக்கரம் சுழல வாழ்க்கை சக்கரம் மெதுவாகும். வாழ்க்கை சக்கரம் மெதுவாக மூச்சு காற்று மெதுவாகும். தாயின் கருவறை மூச்சினை, தந்தையிடம் கண்டிட்டேனே பேச்சினை, நற்செய்தி என் பேச்சு, சபை கட்டுதல் என் மூச்சு என மாற்றிட்ட பேராயர்க்கு பேச்சும் கச்சிதமாயிற்று, மூச்சும் மதிப்பாயிற்று, உச்சமும் உசிதமாயிற்று. வானூர்தி முதற்கொண்டு மிதிவண்டி, உந்துவண்டி, புகைவண்டி, பேருந்து, மகிழுந்து, சொகுசுந்து சக்கரங்களின் சுழற்சியை மூலதனமாக்கி நற்செய்தி சேவை புரிந்திருந்தும் சுகம் குறைந்ததால், முதுமை முடக்கியதால் தேவைப்பட்ட சக்கர நாற்காலி வாழ்வையும் சக்கரையாய் ருசித்திடும் சூட்சுமம் தெரிந்த ஒரே சாதனையாளர் நம் பேராயர். எல்லைகளை எளிதாக கடந்து, எழுச்சியை எங்கும் விதைத்து, எளியோரை அன்பினால் அரவணைத்து, எதற்கும் அஞ்சாமல் பயணித்து, ஓய்வின்றி, உறக்கமின்றி, ஊனின்றி, உறவின்றி, உதவியின்றி, ஓயாமல் சக்கரத்தோடு சக்கரமாய் சுழன்று தொண்டாற்றிய நம் பேராயர் ஓயாத போராட்டத்தை இறுதி வரை நடத்தினார். முதுமையோடும் மரணத்தோடும் போராடினார். முதுமையின் முதுகில் ஏறி முக்காலமும் பயணிக்க துடித்தார். ஆனால் முதுமையை முந்த முடியாமல், முட்டித்தள்ளி மேற்கொள்ள இயலாமல், முடிந்தளவு போராடியும் இறுதியில் கிட்டியது முதல் முறை ஓய்வு. இறைவனின் மார்பில், இயற்கையின் மடியில், இதமான மனங்களில் இன்பமான ஓய்வு, இறுதி வரை ஓய்வு. நொடிப்பொழுதும் தன் சுகம் வேண்டி ஓய்வே எடுக்காததால் என்னவோ, நிரந்தர ஓய்வுக்குள்ளாய், நிம்மதியான வீட்டிற்குள்ளாய் ஒரு நித்திய வாழ்வு. வாழ்வாலும் வார்த்தையாலும் மனங்களை வென்றெடுத்த தந்தை பேராயரின் இறுதி பயணம் ஒரு அர்த்தமுள்ள காட்சியாய், அர்ப்பணிப்பின் சாட்சியாய், அகிலம் போற்றிய ஆண்டவரின் மாட்சியாய் அமைந்தது. அழுகையின் குரல்களினூடே நம்பிக்கையின் தொனி முழங்கியது. அச்சத்தின் உணர்வுகளினூடே தைரியத்தின் தொனி முழங்கியது. ஆண்டவருக்காய் ஆற்றிய நிறைவான ஊழியத்தின் பாராட்டு முழங்கியது. அரசு மரியாதைக்காய் காவலர் படையின் துப்பாக்கியும் முழங்கியது. தந்தை பேராயரே, தன்னிகரற்ற தலைமை பேராயரே, தாங்கள் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறோம்.
தருணம் கிட்டிய போதெல்லாம் உம்முள் பிரகாசித்த கிறிஸ்துவின் ஒளி கண்டு வியந்துள்ளோம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை நிறைவு செய்து அழியாத கிரீடம் அணிந்து கொண்டீர். கிறிஸ்துவின் ஒளியை எமக்காய் விட்டு சென்றீர். மங்கி எரியும் திரியை அணையாதபடி காத்திட அடையாளம் தந்தீர். ஆகவே நீரில்லா 87ஆம் பிறந்த நாளை முன்னிறுத்தி கருத்தரங்குகள் அமைக்கப்பட்டன. அதில் முத்தான படைப்புகள் பகிரப்பட்டு உமது அறிவொளி அறிவிக்கப்பட்டன. சமூக நல திட்டங்கள் செயலாக்கம் பெற்று நலிந்தோருக்கான நல்லொளி விளம்பின. 18 வயதில் முகவரி கொடுத்த வாடல் சாலை நீர் 88ஐ துவங்கும் போது அது பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலையாகி சாட்சியானது. இழப்பின் துக்கம் கலையும் முன் முதலாம் நினைவு நாளும் வந்து நின்றது. அதையும் இரவா நினைவுகளுடன் அனுசரித்தோம். அதை அர்த்தமுள்ளதாக்கினோம். தந்தை பேராயரின் தூர காட்சியாம் நம்பிக்கை நகரில் புதிய திட்டங்கள் துளிர்விட்டன. விந்தையாய் விரல் நுனியில் எழுதுகோல் பிடித்து எழுதிய கட்டுரைகள் மறுவதிப்பாயின. சிந்தையில் பதிந்துவிட்ட சிறுமைப்பட்டோரின் நலத்தொண்டு புதுமையாயின. ஆகவே உமது முகம் மறைந்தாலும் வசீகர முகவொளி மறையாது. உமது சத்தம் அடங்கினாலும் மொத்த குரலின் குரலொளி குறையாது. உமது நடமாட்டம் காணாமற் போனாலும் செயல் ஒளி ஒரு நாளும் சாகாது. 88ஆம் பிறந்த நாளில் நீர் மகிமையின் ஒளியில் தங்கியிருந்தாலும் பண்பட்ட எங்கள் இதயங்களில் மங்காத ஒளியாய் என்றென்றும் பிரகாசிக்கின்றீர். நாடெங்கும் மனமெங்கும் வழியெங்கும் நீர் காட்டிய கிறிஸ்துவின் ஒளியை காட்டுவோம். நம் நாட்டவரை கிறிஸ்துவின் ஒளிக்குள் வரவழைப்போம். கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம்.